காய்ஸ் நம்ம லைஃப் வந்து ஒரு நேர்கோடு இல்லை, அது வந்து ஒரு கிராஃப் மாதிரி. அதில் அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் டவுன் ஃபேஸில் இருக்கீங்களா? கடவுள் வந்து அதை அனுமதிச்சது உங்களை உடைக்கிறதுக்கு இல்லை, உங்களை வடிவமைக்கிறதுக்கு, உங்களை உருவாக்குறதுக்கு. எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணால் நம்ம லைஃப் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி வந்து டவுன் ஃபேஸில் இருக்கீங்களா? ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லா டவுனான பீரியட்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நம்ம கற்றுக்கிடுவோம். சிலப்போ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு கொடுத்த ஒரு லெசனாக இருக்கும். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் டவுன் ஃபேஸில் இருந்தீங்கன்னா அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக பார்த்துட்டு என்ன நான் என் லைஃப்பில் கற்றுக்கிடணும், என்ன என் லைஃப்பில் நான் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு அப் ஃபேஸில் இருக்கீங்களா? பொறுமையாக இருங்க, தாழ்மையாக இருங்க, பெருமை இல்லாமல் இருங்க. ஏன்னா அப்பில் இருந்து எப்போ வேணாலும் நம்ம பாட்டம் லெவலுக்கு வரலாம். நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்கள் அப்ஸில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்களா, தாழ்மை உள்ளவங்களா இருங்க. லைஃப்பை எப்படி வேணாலும் கடவுள் சேஞ்ச் பண்ணலாம். டவுன் ஃபேஸில் இருந்தீங்கன்னா ஒருபோதும் கவலைப்படாதீங்க. அது ஒரு லேர்னிங் பீரியடாக பார்த்துட்டு என் லைஃப்பில் நான் என்ன கற்றுக்கணும்னு கற்றுக்கிட்டு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையை விடாமல் ஃபுல் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை கடவுள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடாமல் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணுங்கள். லைஃப்பில் என்ன மாற்றங்கள் வேணாலும் நடக்கலாம்.